கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதங்களெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திற்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எஸ்ஐயா 62:7 அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமை ஸ்திரப்படுத்த வேண்டும். எருசலேம் கர்த்தருடைய நகரம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஜனங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையிடம். அதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரங்களிலும் கூட தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் போது இந்த வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம செய்தி தியானிக்கும் போது இந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறப்பட்ட தேசங்களில் இருந்து ஒரு காலகட்டத்திலே அவர்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மரவிய சர்ச் 120 வருடங்கள் ஜெபித்தது இந்த ஒரே வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் நாங்கள் அமர்ந்திருக்க போவதில்லை, உம்மையும் அமர்ந்திருக்க விடுவதில்லை என்று ஜெபித்தார்களாம். ஜெபிக்கும் போது கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள், கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தொடர்ச்சியாய் ஜெபம் நடக்க 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 அவர்கள் ஒரு மாதத்தில் முடித்து விடலாம் அல்லது ஒரு சில மாதங்களில் முடித்து விடலாம் என்று ஆரம்பித்தார்களாம். ஆனால் அந்த சிறுமைப்பட்ட யூத ஜனங்கள் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ஜெபம் முடிவுக்கு வரவில்லை. ஜெபம் நாம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வைக்கிறோம். காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, 24 மணி நேரம் ஜெபம், 24 hours prayer. அப்படி 120 வருடங்கள் ஜெபித்தார்கள். அதன் விளைவு கர்த்தர் 80 நோபல் பரிசை யூதர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு எந்த ஆட்சி பீடமாக இருந்தாலும் யூதர்களின் அனுக்கிரகம் இல்லாமல் எந்த தேசமும் ஆட்சி அமைக்க முடியல. அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், ஸ்வீடனாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலையும் ஆட்சி பீடத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற கவுன்சிலிங் போர்டு யூதர்கள். இங்கிலாந்து அடுத்துட்டா ஒரு ராணி ஆளுகை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆலோசகர்கள் எல்லாம் ஜூயிஸ், யூதர்கள், இஸ்ரவேலின் மக்கள். அப்போ இவர்களுடைய ஞானத்தை கர்த்தர் பலப்படுத்தினான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கின்ற வேளையில் தப்பாக எண்ணிடக்கூடாது. ஏதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம், பரலோக பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம சபை பணக்கார சபை ஆற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாமல் ஜெபம், அப்படி கான்செப்டில் என்னாதீங்க. நம்ம சம்பளம் என்னவோ அதான் வரும். 30 நாள் ஜெபம் பண்ணோன்னா 18,000 சம்பளம் 46,000 ஆயிராது. இந்த ஜெபம் நம்முடைய பின் சந்ததிக்கு ஞானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த ஜெபம் நம்முடைய பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணும். இந்த ஜெபம் ஞானத்தை கொடுக்கும். அதுதான் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு சில பேர் கொட்டையை போட்டுட்டு பழம் முளைச்சிட்டான்னு பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணின மறுநாளே அற்புதம் நடக்குமான்னு பார்க்குறோம். இல்லை, நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், காத்திருக்கிறோம். விதையை விதைச்சி காத்திருக்கிறோம். அது ஒரே நாளில் என்ன செய்யாது, முளைக்காது. அதுக்காக காத்திருக்கணும். அதே போல தான் ஜெபம். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கான பலனை இன்றைக்கு நாம் சில நேரம் காண முடியாது. சிறிய சிறிய காரியங்களில் காணலாம். பிள்ளைக்கு வயிற்று வலிக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தாய்மார்களாகிய நீங்கள் ஜெபம் பண்ணி எண்ணெயை பூசி ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுறீங்க, வயிறு வலி அப்போ போயிடும். அதுக்காண்டி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதத்துக்கு அது நடந்துடும். ஒரு பலகீனங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறோம், மாறுகிறது. ஆனால் நம்முடைய சந்ததி செழித்தோங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே ஆண்டவர் உங்களை என்னை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாதான், அமர்ந்திருக்க விடவே கூடாது. அமர்ந்திருக்க
விடவே கூடாது. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, சில பிள்ளைங்கள நம்ம பேரம்பேத்தியோ நம்ம பெத்த பிள்ளைங்களோ எங்கேயாவது கூட்டு போனவங்களா ஏதாவது ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிச்சிட்டுனா நம்ம அந்த இடத்த விட்டு வாங்கி கொடுக்காம வரவே முடியாது. வந்தோம் அவ்வளவுதான், தலைவலி ஆயிரும், கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அழுதுகிட்டே இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். உடனே அதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடு செய்யணும். துட்டலாட்டாலும் யார்கிட்ட ஜிபேல போடுடான்னு சொல்லியாவது வாங்கி கொடுக்கணுங்கிற நிலைமைக்கு இன்றைய பெற்றோர்கள் தள்ளப்படுகிறோம். நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதுக்காட்டி எல்லா வீட்லையும் அப்படி அல்ல, எல்லா பிள்ளைகளும் அல்ல, சில இடங்கள்ல. அதே போல ஆண்டவரிடத்தில் நாம் கரைய வேண்டும். அவரை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. யாக்கோபு அப்படிதான் கரைந்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் ஜெபித்தானா இல்லையா? ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய இக்கட்டு. மிகுந்த செல்வ செழிப்போடு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான். மாமனாரை பகைத்து வருகிறான். மச்சனனுடைய சப்போர்ட் இல்லை, வந்து கொண்டிருக்கிறான். எதிரே இவன் சகோதரனாகிய ஏசா வருகிறான். ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகங்களை ஏமாற்றி கொண்டு போனவன். அதனால ஏசா அவனை என்னைக்கு நான் கண்டாலும் வெட்டுவேன், அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கிறான். இப்ப அந்த ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்டான். ஏசா ஒரு சிறு கூட்டமாய் அல்ல, இவனை விட பெரிய கூட்டமாய் வருகிறான். அப்ப தன் சகோதரன் கையிலிருந்து தப்பு வைக்கப்பட வேண்டும். தன் சகோதரனுடைய கையிலிருந்து சொல்லுங்க தப்பு வைக்கப்பட வேண்டும். அப்படியானால் இப்படியே போன மாம்சத்துல யுத்தம் நடந்தார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியுமை போக விட. ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விட மாட்டேன்ட்டான். தூதனானவரோட பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சுட்டான். விளைவு கர்த்தர் ஆசீர்வதித்தான். அடுத்தவன் பிரயாணம் எவ்வளவு சுமூகமா இருந்துச்சு தெரியுங்களா? அவனுடைய பிரயாணம் எவ்வளவு அற்புதமா இருந்துச்சு தெரியுமா? அவன் ஜெபிச்சு, ஆண்டவர் உன் பேரினி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். உங்கள் நாமங்கள் எப்போது மாறுகிறது தெரியுமா? நீங்கள் ஜெபத்தில் வலிமை பெறும்போதுதான் உங்கள் நாமங்கள் மாறுகிறது. ஒருவேளை எசேக்கியமா என்கிற உங்களுக்கு எஸ்தர் என்கிற பேரை நான் ஞானஸ்தானத்தில் சூட்டி இருக்கலாம். என்ன, ஒருவேளை என்ன சுப்பிரமணி என்கிறதான உங்களுக்கு சிம்சோன் அல்லது சாம்சன் அல்லது ஜபராஜ்ங்கிற பேரை, கிறிஸ்தவ பெயரை சூட்டி இருக்கலாம். அந்த பெயருக்கேற்ற ஆசீர்வாதங்கள் வேண்டுமையானால் நீங்கள் ஆண்டவரை விடக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ பெயர் வைப்பதினால் ஆசீர்வாதங்கள் அல்ல. நான் என்னுடைய படகுக்கு ஒரு பெயர் வைத்திருந்தேன், ரெகபோத் என்று. இன்னைக்கு அதே பேரில் நிறைய ஸ்டால், நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. ரெகபோத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழுகி பெருகும் இடம். ஆனால் எனக்கு வல்லம் பழுகலை பெருகலை, வித்துட்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம அழைப்பு ஊழியத்துக்கு வரணும், அதை மீறி செய்தேன், யோனா மாதிரி வித்துட்டேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைப்பதினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் அல்ல, அந்த பெயருக்கேற்றவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு பிரேயரில் தான் நேம் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. அங்கே ஒரு பேப்டிசம் சர்வீஸ் யாக்கோபுக்கு என்ன செய்யல, நடக்கலை. அங்கே ஒரு மத சடங்குகள் அல்ல, இவனுடைய ஜெபத்தின் வலிமையை கர்த்தர் கண்டு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 31 நாள் மார்ச் ஃபுல்லா ஜெபிக்க 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 உங்கள் நாமங்கள் மாறும், உங்கள் பேர் பிரஸ்தாபப்படும். கர்த்தர் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. அப்படி அவன் பேர் மாறிச்சு, வாழ்க்கையும் மாறிச்சு. மறுபடியும் அண்ணனுக்கு எதிர்கொண்டு போகிறான். தன்னுடைய முதல் மனைவி, ஒவ்வொரு மனைவி வேலைக்காரங்களை அனுப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். யாரு கேட்டாலும், யாருன்னா நாங்கள் யாருடைய பிள்ளைகள், யாக்கோபின் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆட்டுக்குட்டி இதெல்லாம் யாருக்குன்னா, இது உம்முடைய அடியானாகிய ஏசாவுக்கு எங்க எஜமான் கொடுத்தார்னு சொல்லணும். வேலைக்காரனாக தான் சொல்லணும், முத ஒய்ஃபாக தான் சொல்லணும், முத ஒய்ஃபோட வேலைக்காரியாக தான் சொல்லணும், ரெண்டாவது ஒய்ஃப் வேலைக்காரி, ரெண்டாவது ஒய்ஃபு, எல்லாரும் அதைத்தான் சொல்லணும்னு சொல்லி எல்லாரையும் முன்னாடி நிறுத்துறான். செல்ல மனைவியை மட்டும் கைக்குள்ள வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அதேபடி ஏசாவை கண்ட உடனே எல்லாருமே சொல்றாங்க. கடைசியா ஏசா யாக்கோபை கண்டு அடிச்சானா என்ன செய்தான்? கட்டிப்பிடித்தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கட்டிப்பிடித்தான். அல்லேலூயா. 2 பேர் அழுதார்கள்.
2 பேருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. ஜெபம் எதிரிகளை சொல்லுங்க நம்முடைய பாதத்துக்கு கொண்டு வரும். ஜெபம் பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கும். ஜெபம் நம்முடைய நாமத்தை, நம்முடைய பெயரை மாற்றும். ஜெபம் நம்முடைய பயத்தை நீக்கும். ரலையிலேயே சொல்லுங்களேன். இதைத்தான் யூதர்கள் செய்தார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து அவர்கள் ஜெபிக்க 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 எதிரிகள் எல்லாம் பயந்தார்கள், எதிரிகள் கலங்கினார்கள், சில எதிரிகள் நேசித்தார்கள். ஐநா சபையில் இவர்களுக்கு பேசுவதற்கான அங்கீகாரம் கொடுத்தது. யூத ரபி ஐநா சபையிலே பேசும்படி அழைக்கப்பட்டார். யூதர்களின் வரலாறை பேசினார், யூதர்களின் சொந்த தேசத்தை பற்றி பேசினார். ஒட்டுமொத்த நாடுகளும் யூதர்களுக்கென்று இஸ்ரவேல் நாட்டை நாம் கொடுக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்தார்கள், கையொப்பமிட்டார்கள், இடத்தை கொடுத்தார்கள். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரும். நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போன ஆஸ்திகள் திரும்ப வரும். நம்மை துரத்தின சத்துருக்கள் நம்முடைய பாதத்துக்கு வருவாங்க. நம்மை அவமாய் பேசினவர்கள், நம்மை தூஷித்தவர்கள், நமக்கு எதிராக எழும்பினவர்கள் எல்லாம், நம்மை பழிவாங்கும்படி துடித்தவர்கள் எல்லாம் கட்டிப்பிடிக்கும் சிநேகிதர்களாய் மாறுவார்கள். எப்போது தெரியுமா? அவர் அமர்ந்திருக்க விடாமல் ஜெபிக்கிற போது. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாமல் ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதங்களை செய்வார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 62:1. எஸ்ஐ 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். 2 வார்த்தை ஒன்று போல வருகிறது. 7வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்க நீதி, சொல்லுங்க, உங்க நீதி பிரகாசத்தை போலவும் உங்க ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேங்கிறார். அல்லேலூயா. சேம் சம பேலன்ஸ், என்ன சம நோக்குமாங்க, சம பேலன்ஸ். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்ப்பார். நீ ஆண்டவரிடத்திலிருந்து பெருசா எதிர்பார்த்தா கர்த்தரும் நீ பெருசா அவருக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பார். ஆனா இன்றைய சபைகள் கர்த்தருக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன், ஒழுங்கா ஆராதனைக்கும் வர மாட்டேன், சுவிசேஷ ஊழியமா அதுவும் போக மாட்டேன், ஒரு மிஷினரி பணி 5 பைசா கொடுக்க மாட்டேன், தசம பாகமா அதுவும் கொடுக்க மாட்டேன், விசேஷித்த நாளா அதுவும் ஆளை போல வந்துட்டு போவேன் அப்படிங்கிறவங்களாம் ஜெபம் பண்ணிடக்கூடாது. என்னை ஆசீர்வதின்னு கேட்டவே கூடாதான். ஏதோ ஒரு இருக்கிற இடம் தெரியாத விசுவாசியா இருந்தா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு, உங்க நீதி எரிகிற தீவெட்டியை போல இருக்கணும். அப்படின்னா உங்க எல்லையில உங்களை சொல்லி கேட்டா தெரியணும், ஆமா அந்த தம்பி எப்போதும் ஜெபம் தோத்திரம் தோத்திரம் போவார், அந்த தம்பி வீடா, ஊழியன் போவார், அந்த தம்பி வீடான்னு கேட்கிற அளவுக்கு உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிறத மட்டும் நான் சொல்லல, உங்க சாட்சி தெருக்களிலே கேட்கப்பட வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள் தெருக்களிலே பேசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேணுங்க. கிறிஸ்தவர்களாய் நாம் ஒரு மாற்றத்துக்குள்ளாக வேண்டும். எங்கு சென்றாலும் நம்முடைய பேர் நிலைத்திருக்கணும். எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு நல்ல நாமம் உண்டாயிருக்கணும். நம்மளால ஒரு 4 பேர் பயன்பெறணும். சபையில் ஒரு விசுவாசி சுகமில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் போனீங்க. அநேகரை நான் சொல்கிறேன், யாரும் போகிறதே இல்லை. நமக்கு வந்தால் பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும்? நம்ம தெருவில் யாரோ ஒருவர் சுகமில்லாமல் இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் பசியாக இருக்கிறாங்க, அவர்களை போய் பாருங்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு முறை அறிமுகமானவர்கள், ஏதோ முகம் பார்த்து பழகினவர்கள், ஏதோ ஒரு கஷ்டம், போய் சந்திச்சு பாருங்க.
அவங்க உள்ளம் ஆனந்தத்தால் பூரிப்படையும். அல்லேலூயா. அப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்னாடி சர்ச்சுக்கு வருவாங்க. இதுதான் சாட்சி, இதுதான் ரட்சிப்பு, பிரகாசிப்பது. நம்மளோட ரட்சிப்பு என்ன செய்யணுமா? சத்தமாக சொல்லுங்க. பிரகாசிக்கிற தீவெட்டி போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பாராம். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ போராடுகிறாய், நீ மகா பரிசுத்தமாக வேண்டும் என்று நான் போராடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறாய், ஆசீர்வதித்தால் வெளியே உம்மை விடேன் என்று போராடுகிறாய். இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த கெத்செமனே ஜெபத்துல என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீ போராடுகிறாய். ஆனால் இந்த மாதத்தில் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நான் போராடுகிறேன். அல்லேலூயா. இந்த மாதங்கள்ல உன்னுடைய விசுவாசத்தில் நீ பலனடைய வேண்டும் என்று போராடுகிறேன். உன் ஜெபத்தில் பலனடைய வேண்டும் என்று போராடுகிறேன். ஆண்டவருக்காக, சுவிசேஷத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக, இந்த ஆறுதலினேசு திருச்சபைக்காக ஏதாயிலும் உங்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அவர் போராடுகிறார்.